வணக்கம். சன்யூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக சென்னையில் இரவு முழுவதுமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று இரவில் இருந்தே இடியுடன் கூடிய கனமழை. தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கிறது? மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை நிலவரப்படி 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய வேதாந்தா குழுமத்தின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக சென்னையின் பல இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு 3 விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் 20 கிலோ சுத்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 8 பெண்கள் உட்பட 25 குருவிகள் மூலமாக தங்கம் கடத்திய கும்பலின் பின்னணி பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் நடைபெற்று வந்த பாதாள சாக்கடை பணி முடிந்ததும் புதிய சாலை போடப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அது பற்றி ஒரு தொகுப்பை காணலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக மாநகரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி சாலை டைட்டல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பனை திருச்செந்தூர் உடன்குடியில் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் தேங்கிய மழைநீர் ராட்சத பம்புகள் மூலமாக உடனுக்குடன் அகற்றப்பட்டன. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 1080 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த வார இறுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெற்று வரும் புஷ்கர் கண்காட்சியில் 1500 கிலோ எடை கொண்ட எருமை மாடு ஒட்டக நடனம் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. இஸ்ரேலின் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதல்களால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக ஓராண்டு நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் தலைநகரமான கோட்டாவில் நீட் பயிற்சிக்கான மாணவர்கள் சேர்க்கை விகிதம் ஒரே ஆண்டில் 40 விழுக்காடு சரிந்துள்ளது. தற்கொலைகள் அதிகரிப்பதே இதற்கு காரணம் என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.